நிறைய பேர் வந்துட்டு ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆன்லைனில் வந்துட்டு எப்படி ஹீலிங் பண்ணுறது, ஃபோனில் பேசணும் எப்படி ஹீல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதற்கான பதில் வந்துட்டு இந்த புத்தகத்தில் இருக்குது. அதாவது என்ன, இந்த கடைசி பக்கத்தில் இந்த இது இருக்கும். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் யார் ஒருத்தருக்கு நீங்கள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு வந்து ஃபோனில் பேசுகிறீங்களா இல்லைங்களா, ஃபோனில் பேசும்போது வந்துட்டு மாஷா அல்லா அப்படிங்கிற ஒரு அரபிக் வருது. அது வருத்தம் என்னன்னா இறைவன் விருப்பப்படியே நடக்கிறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் அந்த பேஷண்ட்டை பேசும்போது அந்த இறைவன் விருப்பப்படியே நடக்கிறது அப்படிங்கிற மனசு நினச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஒன்று அல்லாஹ் அக்பர், இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிற இந்த 2 வேர்டையும் நீங்க என்ன பண்ணுன்னு சொன்னா மனசுல வச்சுக்கணும். இறைவன் விருப்பப்படி நடக்கிறது, இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிற சிந்தனையை உள்ளத்துல வச்சுட்டீங்கன்னு சொன்னாவே கண்டிப்பா நீங்க பேசக்கூடிய அந்த பேஷண்டா இருந்தாலும் சரி, அந்த உடம்பு உடல்நிலை குறைவா இருந்தாலும் சரி, அவங்களுடைய உள்ளத்துல என்ன வரும் அப்படின்னு சொன்னா வந்துட்டு அது நல்லாயிரும். அந்த ஜனமே அது நல்லாயிரும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. சரிங்களா? இதோட இது நான் செயலி நான் தரேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சைடில் இருக்குங்களா? இப்போ என்ன அப்படின்னு சொன்னா வந்துட்டு இந்த மாதிரி இறைவன் விருப்பப்படி நடக்க, ஒருத்தர் வந்து கை வலிக்குது கால் வலிக்குன்னு சொல்றாங்க, இறைவன் விருப்பப்படி நடக்கிறது. அதே மாதிரி இறைவன் மிகப்பெரியவன், இது ரெண்டையும் நீங்க சேர்த்து சொல்லும்போது என்ன ஆகும்னா அந்த எதிராளிகிட்ட பேசக்கூடிய அவருக்கு வந்து நல்லாகும். இதே சமயம் எல்லாரும் இந்த வார்த்தை சொன்னா நல்லாகுமா? சரி, நமக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு, இப்படி பண்ணா நல்லா ஆகும் அப்படின்ட்டு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, ஒரு கடையில ஒரு முதலாளி இருப்பாரு, ஒரு தொழிலாளி இருப்பாரு. கடைக்கு ஒரு கஸ்டமர் வருவார், அந்த பொருளை வந்து வாங்கவே மாட்டார் அந்த கஸ்டமர். இதே அந்த ஓனர் வந்துட்டு சில வார்த்தைகள் பேசுவாரு அப்படின்னு உடனே அந்த கஸ்டமர் வாங்கிடுவார். அதே வாங்குங்கிற வார்த்தை தான் தொழிலாளியும் அந்த கடையில லேபரும் சொல்றாரு, அந்த உதவியாளரும் சொல்றாரு, அந்த ஓனரும் முதலாளியும் அதே வார்த்தை தான் சொல்றாரு. ஆனா அவருடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா அவர் அதுக்காக முதலீடு போட்டவர், அதுக்காக பல கஷ்டங்களை சிரமங்களை சகிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்காக வாடகை கொடுத்து இவருக்கு சம்பளம் கொடுத்து பல சிக்கல்கள் இருக்கும்போது அவருடைய அந்த வார்த்தைகள்ல வந்துட்டு என்னன்னா வாங்குங்க அப்படிங்கும்போது அது ஒரு உண்மைத்தன்மை அதுல இருக்கும். இதே ஒரு தொழிலாளி அந்த வேலை செய்ய வேலையால் சொல்றாருன்னு சொன்னா, உதவியாளர் சொல்றாருன்னு சொன்னா அவர்கிட்ட அந்த வார்த்தைகள் வந்து உண்மைத்தன்மை இருக்காது. உண்மைத்தன்மை இருக்கும், ஆனால் குறைவா இருக்கும். சம்பளம் வாங்குறதுக்காக பேசுறேன்னு பேசுவாங்க. இருந்தாலும் உண்மையான நபர்கள்ட்ட இருந்து அந்த உண்மையான வார்த்தைகள் வரலாம். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். அந்த ஓனர் வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லும்போது வாங்கிக்குவார். உடனே தொழிலாளி ஒரே ஆச்சரியமா இருக்கு, எப்படி இவர் வாங்கிட்டாரு அப்படின்னு நினைப்பாரு. ஏன்னா அந்த ஓனரோட வார்த்தையில வரும்போது என்ன ஆகுனா கண்டிப்பா அது நடந்துடும். ஏன்னா அவர் அதுக்காக கஷ்டப்பட்டார். அதே மாதிரி இறைவன் வந்துட்டு மிகப்பெரியவன், இறைவன் விருப்பப்படியே நடக்கிறது. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அந்த உள்ளங்களை உண்மையாவே இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லும் போது இறைவன் தான் மிகப்பெரிய நம்ம உள்ளங்களா அதிரணும். உண்மையாவே அந்த உள்ளத்துல அது இருந்துச்சுன்னு சொன்னா யாருக்கு அது தெரியும்னா, யார் இதற்காக கஷ்டப்பட்டிருக்காங்களோ, அந்த வாழ்க்கையில வந்து இறைவன் அடைவதற்கு கஷ்டப்பட்டாங்களோ அவங்க உள்ளம் பதறும். அதே மாதிரி இறைவன் நாட்டப்படி நடக்கிறது, யார் அதை தன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இறைவனை அவங்க ஏற்றுக்கணும், அக்செப்ட் பண்ணிருக்கணும். அப்பதான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து சொல்லும் போது அது கேட்கும். நிறைய பேர் வந்து ஒரு அக்குபஞ்சர் புள்ளி தெரிஞ்சு எல்லா வியாதியும் குணப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதே அக்குபஞ்சர் பாயிண்ட் தான் நம்ம ஒரு அக்குபஞ்சர் மையங்கள் அதே தான் அவர் போடுவார். இன்னும் சில அக்குபஞ்சர் மையங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய அக்குபஞ்சரிஸ்ட் வந்துட்டு இன்னொரு அக்குபஞ்சரிஸ்ட் போய் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அவருக்கு இந்த பாயிண்ட் தெரியும், அவர் அதை போட போறாரு. இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கிற இந்த இறை ஆற்றல், அந்த இறை அருள் சரிங்களா அவர்கிட்ட இருக்குது. அதன் மூலியமா குணமாகறாங்க. இப்போ ஒரு பேஷண்ட் வர்றாங்கன்னு சொன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னா குணமாகிறது கிடையாது. அதாவது நம்மள்ட்ட அந்த நம்பிக்கை, சுகமான வாழ்க்கை, நிம்மதி நம்மள்ட்ட இருக்கு. அந்த கடவுளுடைய நெருக்கம் நம்மள்ட்ட இருக்கு. அவங்க வர்றாங்கன்னு நம்மள்ட்ட இருந்து அந்த ஆரோக்கியத்தை அவங்க வாங்கினோம் இறைவன் நம்ம பகிர்ந்து கொடுக்குறோம். இப்போ என்ன, இறைவன் வந்து மிகப்பெரியவன், இறைவன் விருப்பப்படி நடக்கிறது அப்படின்னு உள்ளத்துல நினைச்சிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா, நினைச்சிட்டு அவங்க பேச மனசுல நினைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நல்லா ஆகும். இன்னும் சில பேர் வந்து கண்ணில் டிஸ்டன்ஸ் சீலிங் அப்படிங்கிற பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணை மூடிக்க சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் கண்ணை மூடும் பொழுது நம்மளுடைய சிந்தனை எல்லாமே இறைவனின் பக்கம் போயிடுது. அவ போகும்போது என்ன ஆகும்னு சொன்னா அந்த எப்ப இறைவன் பக்கம் நம்ம கவனம் திரும்பிச்சோ மனசுல நிம்மதி கிடைச்சது. ஒருத்தர் கடன் இருக்கு, சரி பாத்துக்குவோம் அப்படின்னு அது எப்போ வரும்னா இறைவன் எப்ப அந்த மனசுல நிம்மதியை போறாரோ உடனே பாத்துக்குவோங்கிற அந்த தைரியம் வந்தது. இப்ப யார் அந்த கண்ணை மூடுறாங்களோ அப்ப என்னன்னா இறை நெருக்கம் நமக்கு கிடைச்சது. அந்த சனத்துல என்ன ஆகும்னு சொன்னா நிம்மதி கிடைக்கும் பொழுது வலி அங்கதான் இருக்கும். ஆனா வலியோட எண்ணிக்கை குறைஞ்சு நிம்மதி அதிகமாகும் பொழுது அவர் அதுல இருந்து வெளியாகிறார். சரிங்களா? இப்போ இதெல்லாம் நிறைய பேர் கேட்டது பதில் என்னன்னு சொன்னா, யார்கிட்டயாவது நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் விருப்பப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது, இந்த 2 வசனங்களை நீங்க மனசுல நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா என்னன்னா கண்டிப்பா அந்த எதிராளி இருக்கக்கூடிய எல்லா வலிகளும், கஷ்டங்களும், நோய்களும் குணப்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டதை நான் சொல்கிறேன். நன்றி.